ரவீந்திரன் துரைசாமி. திரு பாபு முருகவேல் உணர்வை நான் மதிக்கிறேன். உண்மையிலே நான் கவனிக்காம தான் அதில் குறுக்கீடு பண்ணியிருக்க கூடாது. சரி, ஓகே. இது கேள்வி வாங்கிக்கோங்க. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதுக்கும் இபிஎஸ்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டதுக்கும் ஒரே காரணமா வெவ்வேறா? இல்லை, பாஜக அரசியல் ரீதியாக தான் அதை பண்ணுறாங்கிறது தான் என்னோட கருத்து. விஜயை பொறுத்த அளவில் அவர் கவர்னர் மாளிகையில் கவர்னர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஏன்னா பல விஷயங்கள் அவங்களை சிபிஐ எதிர்க்குன்னு கேட்கக்கூடிய அவங்களே கவர்னரை ரெகனைஸ் பண்ணி தான் விஜய் கவர்னர்கிட்ட அதை கொடுத்தாருன்னு சொல்லும்போது கவர்னர் மூலமாக தான் அந்த இவரோட கோரிக்கைகள் பாஜக தரப்புக்கு போயிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாஜக 20% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி முக்கியமான ஒரு தலைவர்ங்கிற லெவலில் அவங்க எதிர்பார்க்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுக்குள்ளே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்து என் கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் விஜயை பெரிய அளவுக்கு பாஜகவில் உள்ள மாநில தலைவர்களை டெல்லி தலைமைக்கு பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க. அது சகோதரர் புரட்சி கவிதாசன் அதில் மாறுபடலாம். ஏன்னா ஒரு தேசிய கட்சியில் காங்கிரஸ்னாலும் சரி பாஜகனாலும் சரி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டி எடப்பாடி ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது அதற்கு டெல்லி பாஜக ஈல்டாகிறாங்கிறது தான் என்னோட ஒரு பார்வையாக இருக்குது. இன்னொன்று, இந்த அணி நகர்ப்புற உள்ளாட்சியிலேயே சீட்டு தகராறில் பிளவுபட்டாங்க. 2 பேருக்குமே நஷ்டம். மக்களவைத் தேர்தலில் சீட்டு தகராறில் இவர் 6 தான் தருவன்னாரு, அவர் 12 கேட்டார், பிளவுபட்டாங்க, நஷ்டம். இப்பவும் சீட்டு பிரச்சனை இருக்குது. இது கூட்டணி ஆட்சி பங்கீடு அதெல்லாம் இல்லை, சீட்டு பிரச்சனை என்னங்கிற பிரச்சனை இருக்குது. பட் இதில் இந்த முறை 2 தடவை சூடு கண்டதுனால அவங்க பிளவுபடுவாங்கன்னு நான் கருதலை. அந்த கருத்தை தான் மோடிஜியின் வெற்றிங்கிற கருத்தை எடப்பாடி சொல்கிறாரு. இவங்களும் எடப்பாடி முக்கியங்கிற அடிப்படையில் தான் பாஜக இருக்கிறாங்க. டிஸ்ட்ரஸ் பொசிஷனில் தான் 2 பேரும் தோல்வியில் தான் சேர்ந்திருக்காங்க. சரி.